வீரமாமுனிவர் பார்க்கலாம். இவரோட இயற்பெயர் கான்ஸ்டாண்டைன் ஜோசபெஸ்கி. இந்த கான்ஸ்டாண்டைன் என்பதன் பொருள் என்னன்னா, இது ஒரு லத்தீன் மொழி சொல்லுங்கிறாங்க. இதோட பொருள் என்னன்னா அஞ்சாமை. இவங்க அப்பா அம்மா பேரு கொண்டல்போபெஸ்கி எலிசபெத். பிறந்த இடம் எங்கன்னா இத்தாலியில தான் பிறந்திருக்காரு. காலம் 1680 இருந்து 1747 வரைக்கும். மறைந்த இடம் கேரளாவில் பாலக்காடு அருகில் உள்ள அம்பலக்காடு. இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா பழைய 12th புக்ல கொடுத்திருப்பாங்க இந்த கண்டென்ட். அடுத்து தமிழை கற்பித்தவர் யார் இவருக்கு? சுப்ரதீப கவிராயர். கேட்கலாம், வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் பயின்றார்னா சுப்ரதீப கவிராயர். அடுத்த பாயிண்ட் பாருங்க, உங்களோட 12th சிறப்பு தமிழ் இருக்கும். திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் ஒரு அரசன் என்று அழைத்தவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான். சிவக சிந்தாமணி இயற்றிய திருத்தக்க தேவர் இருக்காரு, அவரை வீரமாமுனிவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழ் கவிஞர்களுள் ஒரு அரசன் என்று குறிப்பிட்டிருக்காரு. 12th சிறப்பு தமிழ் இருக்கு. ஸோ இப்போ இவர் பிறந்த இடம், மறைந்த இடம், காலம் இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஏன்னா சிலபஸ்லயே தெளிவா கொடுத்துட்டாங்க. ஜி.போ. வீரமாமுனிவரோட தமிழ் தொண்டுன்னு கொடுத்துட்டாங்க. கண்டென்ட் இங்க கொடுத்துருக்கேன். இதுல தமிழ் தொண்டு சார்ந்து எது வருதோ அதை நல்லா நோட்ஸ் எடுத்து படிச்சுக்குங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, மதுரை தமிழ் சங்கத்தார் கொடுத்த பட்டம் தைரியநாதர். இவரோட பேர் என்ன? கான்ஸ்டாண்டைன் ஜோசபெஸ்கி இருக்கு. அதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாமின்னு பாத்துட்டீங்க. மதுரை தமிழ் சங்கம் இவருக்கு என்ன பேர் கொடுக்குது அப்படின்னா, இனிமேல் உன் பேர் தைரியநாதர் அப்படிங்கிறாங்க. இவருக்கு அதுவும் பத்தாது, எனக்கு இன்னும் தூய தமிழ்ல நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தைரியநாதர்ங்கிற பேரை வீரமா முனிவர்னு தானே மாற்றிக்கொண்டார். அடுத்து பாருங்க, 30 வயசுல இங்க தமிழ்நாடு வர்றாரு. வந்து 37 வருஷம் இங்க இருந்து தமிழுக்கு தொண்டு செய்யறாரு. இதே மாதிரிதான் ஜி.யு. போப் என்ன பண்ணுவாருன்னா அவரோட 19வது வயசுல இங்க வந்துருவாங்க. இவங்க எல்லாம் வர்றது எதுக்காக அப்படின்னா தமிழை படிக்கிறதுக்காக வரல, சமயத்தை பரப்பதற்காக வர்றாங்க. அப்படி வர்றவங்க நம்மளோட தமிழ் நல்லா படிச்சுட்டு நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நிறைய புத்தகத்தை எழுதிடுறாங்க. முதல் அகராதி, முதல் நகைச்சுவை நூல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போயிடறாங்க. தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கடுப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வீரமாமுனிவரும் ஜி.யு. போப்பும் நினைச்சு பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது. இருந்தாலும் அதுல எவ்வளவு வேலையை பார்த்துருக்காங்க. நம்ம அதுலயே தான் பேசுறோம், எல்லாமே பண்றோம். ஆனா 1.5 மார்க்குக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கடுப்பாகும் போதெல்லாம் இவங்க நினைச்சு பார்த்துக்க வேண்டியதான், இவ்வளவு வேலையை பார்த்துருக்காங்களே அப்படின்னு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, தமிழகம் வந்து இறங்கிய இடம் ஆண்டு எதுனா மதுரையில தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. எந்த வருஷம்னா 30 வயசுன்னு சொல்லியாச்சு. 1680 பிறந்திருக்காரு. 30 வயசுனா 1710 தான் இங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 37 வருஷம் இங்க இருந்திருக்காரு. அடுத்தவங்களோட புது புக்ல கொடுத்திருக்க கண்டென்ட் தான், திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் மன்னர் இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசுறதுக்காக 2 மாசத்துல உருது மொழியை கத்துக்கிட்டாராம் இவர். இந்த மாதிரி இதே ஜி.யு. போப் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஊர்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 8 மாசம் ஆயிருக்கும். அந்த 8 மாச கேப்ல கப்பல்ல வர டிராவல் டயத்திலேயே தமிழை ஃபுல்லா கத்துக்கிட்டு இங்க வந்து இறங்கினதுமே சொற்பொழி வாட்டுற அளவுக்கு இருக்கிறாங்களா. இவர் 2 மாசத்துல எதை கத்துக்கிட்டாரு, அவர் 8 மாசத்துல சொற்பொழி வாட்டுற அளவுக்கு திறமையா இருக்கிறாரு. பாத்துக்குங்க. அப்ப நம்ம மொழி மீது அவங்களுக்கு எவ்வளவு பற்று அப்படின்னு. இந்த திருச்சியாண்ட சந்தா சாஹிப்ட தான் இவர் திவானா வேலை செஞ்சிருக்கிறாரு. இதே சந்தா சாஹிப் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காருன்னா இஸ்மத் சன்னியாசின்னு கொடுத்துருப்பாரு. அடிக்கடி கேட்டுட்டு இருக்க கேள்வி இது. இஸ்மத் சன்னியாசிங்கிற ஒரு பாரசீக சொல்லோட பொருள் என்னன்னு கேட்பாங்க, தூய துறவி. வீரமாமுனிவர் அடைக்கலமாத ஆலயத்தை கட்டிய இடம் எங்கன்னா ஏலக்குறிச்சி. அடுத்து ஒரு திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறத்துப்பாலும் பொருட்பாலையும் 1730 லத்தீன்ல மொழிபெயர்க்கிறாரு. 2 கேள்வி ரொம்ப எளிமையா கேட்பாங்க. ஜி.யு. போப் அப்படின்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார், வீரமாமுனிவர்னா லத்தீன்ல மொழிபெயர்த்தார். தெரியலன்னா அந்த மாதிரி வச்சு போட்டுக்கணும். தமிழில் முதல் அகராதியான சதுர அகராதியை எழுதினார். முதல்ல அகராதி இவர் தான் எழுதியிருக்காரு. வெளியூர்காரா இருக்கிறவர் இவர் எழுதியிருக்கிறார். தமிழின் முதல் நகைச்சுவை இலக்கியமான பரமார்த்த குருகதை, ஏளன நூல்னு சொல்லுவோம், நகைச்சுவை நூல். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட், இதுல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா உங்களோட 8ஆம் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஹெட்டிங்கே வந்து வரி வடிவம், தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, அது மாதிரி கொடுத்திருப்பாங்க. தமிழ் எழுத்துகளில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். என்ன சீர்திருத்தம்னா, முன்னாடி இப்ப நம்ம படிக்கிற இந்த கீழே இருக்க லைன் தான் படிச்சுட்டு இருக்கோம். முன்னாடிலாம் குறில் நெடிலுக்கு இந்த மாதிரி குழப்பறமா இருந்திருக்கு. ஏ போட்டு அதுக்கு மேல புள்ளி வச்ச அப்படின்னா அது குறில். அதே புள்ளி இல்லாம எழுதணும்னா அது நெடிலாம். இப்ப நமக்கு அது பாக்குறதுக்கே ஏதோ புதுசா இருக்க மாதிரி இருக்கு. முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கு. வீரமாமுனிவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அதை வேண்டாம், அந்த புள்ளி எடுத்துருங்க, அதை அப்படியே வச்சீங்கன்னா குறியில ஒரு கோடை எழுத்து விட்டோம்னா நெடில்னு இப்ப நம்ம யூஸ் பண்றத அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஓ இந்த சுழிச்சு விடுறதையும் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ரெட்டை சொல்லி கொம்பு இல்லாம இந்த மாதிரி இருந்திருக்கு, பாத்துக்குங்க. கே கே இது வந்து குறிலாகவும் இது நெடிலாகவும் முன்ன பயன்படுத்தியிருக்காங்க, அவரு மாத்திட்டாரு. ஸோ ஒரு ஒத்த சொல்லி கொம்பு ரெட்டை சொல்லி கொம்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் துணைக்கால் இது பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த சீர்திருத்தத்தை பண்ணனால இதுல இருந்து ஒரு 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. உங்க 8ஆம் புக்லயே கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட பழைய 8ஆம் புக்ல தமிழ் சான்றோர்கள்னு ஒரு பாடம் கொடுத்திருப்பாங்க. அதுல வீரமாமுனிவர் பத்தி கொஞ்சம் இருக்கும். அதுலதான் இந்த லைன் வந்திருக்கும். தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சி அளிக்கிறது. சொன்னது யாரு? ராபி சேதுப்பிள்ளை. அப்ப இது எல்லாமே அவரோட நூல் தான். அதுக்கு ஒரு பில்டப் இவர் பண்றாரு. தேம்பாவாணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சி அளிக்கின்றது.
தொன்னூல் பொன்னூலாக இளங்குகின்றது, சதுர அகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள், இதுதான் முக்கியம், வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என யார் சொல்லியிருப்பா? சொல்லின் செல்வர். செல்வன் சொன்னா அனுமனுக்கு போயிருவீங்க. சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. தமிழ் இன்பங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி முதல் 1955 வாங்கின ராப்பி சேதுப்பிள்ளை இவ்வளவு சொல்லியிருக்கிறார் வீரமாமுனிவருக்கு. அடுத்து தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை காணப்படுகிறது. அது என்னன்னா அதுதான் தேம்பாவாணி. சொன்னது யாருன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார். பாரத சக்தி மகாகாவியம் நூல் எழுதியான்னு கேள்வி பார்த்திருப்பீங்க. அதோட ஆசிரியரான சுத்தானந்த பாரதி தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தேம்பாவாணி தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலைன்னு சொன்னது சுத்தானந்த பாரதியார். அடுத்து வீரமாமுனிவர் தொண்டும் புலமைன்னு ஒரு ஆய்வு நூல் இருக்கு. அதை எழுதுனது யாருன்னா சா ராசமாணிக்கம். நமக்கு வீரமாமுனிவர்னாலே பழைய புக்கு புது புக்கு எல்லாத்துலயுமே தேம்பாவாணி தான் கொடுத்துருக்காங்க புத்தகத்துல. அதை பத்தின ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுக்குறேன். தேம்பாவாணியை பிரிச்சு எழுதும்போது தேம்பா கூட்டல் அணின்னு சொன்னா அது வாடாத மாலை, தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு சொன்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. இது கொடுத்து கூட பிரித்து எழுதுகிற பொருள் கேட்கலாம். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா இந்த தேம்பாவாணி தான். தேம்பாவாணி அரங்கேற்றிய இடம் எது? ஒரு முதல்ல வந்த மதுரை. இதுதான் நிறைய டைம் கேட்ட கேள்வி. தெளிவா புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர். இந்த ஒரு கேரக்டருக்கு 2-3 பேர் இருக்கு. இதை மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசோப்பு. அப்ப சூசையப்பரும் ஒரே ஆள் தான், யோசோப்புன்னு சொன்னாலும் அதுவும் ஒரே ஆள் தான், வளன் அப்படின்னாலும் ஒரே கேரக்டர் தான். ஸோ 3மே ஒரே ஒருத்தருக்கு சொல்ற பேர் தான். சூசையப்பர், யோசோப்பு, வளன், இவங்க எல்லாமே ஒரு பேர் தான். பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். தேம்பாவாணியோட பாட்டுடை தலைவன் யாருன்னா இயேசுவோட வளர்ப்பு தந்தை. அவரோட பேர் என்னெல்லாம் சொல்றோம்? சூசையப்பர், யோசோப்பு, வளன். இந்த 3 பேருமே இருக்கு. இதுல பழைய 12th புக்ல கொடுத்திருப்பாங்க. யோசோப்பு என்றும் சூசை என்றும் மொழிபெயர்க்கப்பட்ட ஜோசப் என்னும் பெயரை வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வளர்ன்னு சொன்னது, வளர்ன்னு தமிழ் படித்தது உற்று நோக்கத்தக்கதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து கேட்கறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டுடைய தலைவன் கொடுத்துட்டு யோசோப்புன்னு சொன்னாலும் அதுதான், வளன் சூசை எப்படி கொடுத்தாலும் ஒரே பேர் தான். இது உங்களோட புது புக்ல கொடுத்திருப்பாங்க. போன குரூப் 4ல இதுல இருந்து கூட கேள்வி வந்திருக்கும். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான், இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. அப்ப கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யாருன்னா திருமுழுக்கு யோவான், அவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இது போன குரூப் 4ல கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். இந்த தேம்பாவணி 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டது. இந்த அளவுக்கு இதுல வருமானு தெரியல, ஏன்னா தமிழ் தொண்டு தான் கேட்க போறாங்க. நூல்கள், உங்க நூல்கள்ல முக்கியமானதை பார்க்கலாம். சதுர அகராதி ஏற்கனவே பார்த்துட்டோம். முதல்ல வந்த அகராதி, அகர முதலின்னு கூட சொல்லலாம். நிகண்டுகளுக்கு மாற்றாக வந்ததுதான் சதுர அகராதி. இப்படி கூட கேட்கலாம். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்களில் நிகண்டுகளுக்கு மாற்றாக வந்த நூல் எதுன்னு கேட்கலாம். சதுர அகராதி தான். நிகண்டுகளை பத்தி தொல்காப்பியம் வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். முதல் வந்த நிகண்டு திவாகர நிகண்டு, அதுக்கப்புறம் சிறந்த நிகண்டுனா சூடாமணி நிகண்டு, இதெல்லாம் தொல்காப்பியம் வீடியோல சொல்லியிருப்பேன். தேம்பாவணி பார்த்தாச்சு. பரமார்த்த குருகதை நகைச்சுவை நூல் அல்லது முதல் ஏளன நூல், தமிழில் வந்த முதல் ஏளன நூல். இது இல்லாம இவரோட உரைநடை நூல் இவ்வளவு கொடுத்திருக்கோம். இந்த உரைநடையிலுமே சமயம் சார்ந்த ஒரு 5 சொல்லுவாங்க. வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், ஞான உபதேசம், ஞான கண்ணாடி, வேத மறுத்தல், வாமன் கதை. இது எல்லாமே உரைநடை நூல். இந்த 5 சமயம் சொன்னா கூட கரெக்ட் தான். சிற்றிலக்கியம் திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, அன்னை அலுங்கல் அந்தாதி, அடைக்கல நாயகி அம்மானை, கருணாம்பல் பதிகம். இதெல்லாமே சிற்றிலக்கியம். இலக்கண நூல் செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணம் கூறும் நூல். இதுல கூட ஒரு கான்ட்ரவர்சி பார்த்திருப்பீங்க. தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியமா இல்ல இலக்கண விளக்கம் குட்டி தொல்காப்பியமான்னு ஒரு கான்ட்ரவர்சி இருந்திருக்கும். இலக்கண விளக்கம் தான் குட்டி தொல்காப்பியம். கேள்விக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஆப்ஷன்ல ஒருவேளை குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் கொடுத்துட்டு தொன்னூல் விளக்கம் மட்டும்தான் இருக்கு, இலக்கண விளக்கம் இல்லை அப்படின்னா தொன்னூல் விளக்கத்தை போட்டுக்கலாம். இலக்கண விளக்கம்ங்கிறதா குட்டி தொல்காப்பியம் சொல்லணும். ஆப்ஷன்ல இல்லைங்கிற பட்சத்துல இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீரமாமுனிவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். செந்தமிழ் தேசிகர். இந்த சிறப்பு பெயர் எதுக்காக கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அவர் தேம்பாவணியை ஏற்றியதற்காக செந்தமிழ் தேசிகர் என்று போற்றப்படுகிறார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. செந்தமிழ் தேசிகர் சுவடி நிறைய தேடுறார் போல, அதனால சுவடி தேடும் சாமியார். தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் அகராதி முதல் அகராதி வந்திருக்குல்ல, தமிழ் அகராதியின் தந்தை, வீர ஆதிய வேதியன், மலர்களின் தந்தை, தமிழ் மொழியின் தாந்தோ. இந்த மாதிரிலாம் சிறப்பு பெயர் இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். வீரமாமுனிவர்ல இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. யாரால் யாருக்கு? சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. 2 மாசத்துல உருது மொழியை கத்துக்கிறாரு, அதனால கொடுத்திருப்பாரு கூட, புக்கில் அழகா கொடுத்திருப்பாங்க.
அடுத்து வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். 8வது புக்ல பாட தலைப்பு பார்த்தீங்கன்னாலே வரி வடிவம் தெளிவா கொடுத்திருப்பாங்க. வரி வடிவம் தான். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? தேம்பாவாணி. ஆப்ஷன்ல வந்து நற்கருணை, தியான மாலை, தாமரை தடாகம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வீரமாமுனிவர் எழுதியிருப்பாரா இல்லையானா நமக்கு தேவையே இல்லை. தேம்பாவாணிங்கிறது வீரமாமுனிவர் எழுதியிருப்பார் 100% சரியா தெரிஞ்சதுன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த கொஸ்டினுக்கு. சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர், முதல் அகராதி. அடுத்து பாருங்க 8வது புக்ல எழுத்து சீர்திருத்தம் பத்தி பார்த்தோம். அதுல இருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்னா வீரமாமுனிவர். எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர, அதே கேள்விதான் திரும்ப வந்திருக்கு வீரமாமுனிவர். சதுரகராதி ஏற்கனவே கேட்ட கேள்வி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. பழைய புக்கில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார். இவர் வீரமாமுனிவர் யாரை வந்து தமிழ் கவிஞர்கள் ஒரு அரசன் சொல்லிப்பார்னா திருத்தக்க தேவரை. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர் தான். இந்த இடத்துல சமய நூலா, உரைநடை நூலா, சிற்றிலக்கியம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஞான கண்ணாடிங்கிற நூலு வீரமாமுனிவர் தான் தெரிஞ்சாலே போட்டுடலாம். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். அடுத்து பொறுத்துக்களை கொடுத்திருக்காங்க. தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். மணிமுறை கண்ட வாசகம்னா ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி திருக்கோவையார் மாணிக்க வாசகர். திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவையார் எல்லாமே மாணிக்க வாசகர். முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை நிறைய டைம் கேட்ட கேள்வி. வீரமாமுனிவர். திருக்குறளை எந்த மொழி? லத்தீன். ஜி போப்புனா ஆங்கிலம், வீரமாமுனிவர்னா லத்தீன். அவ்வளவுதான். அடுத்து பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. ஆசிரியர் இயற்றிய நூல் வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை. சரி, இது ஒண்ணுதான் நமக்கு தேவை இந்த கொஸ்டின்ல. தேவனைய பாவனர், தமிழர் திருமணம், திருவிக்கா, சைவத்திரவு, பெருஞ்சித்தனார், தமிழ் சோலை வராது. இதுவும் திருவிக்கா தான் வருவாங்க, தமிழ் சோலையும். அடுத்து தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர். முன்னாடி சொன்னா திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் ஒரு அரசன் சொல்லிக்கிறார். அதான் வேந்தன் அரசன் எல்லாம் ஒண்ணுதான். சொன்னது யாரு? வீரமாமுனிவர். 12th சிறப்பு தமிழ் இருக்கு. இது எங்கன்னா பொது தமிழ்ல கேட்ட கேள்வி இல்ல, யூனிட் 6ல கேட்ட கேள்வி. தேம்பாவாணி காப்பியத்தின் பாட்டுடைய தலைவன் யார்? ஜோசப். ஜோசப்னாலும் யோசோப்புனாலும் வளர்னாலும் எல்லாமே ஒண்ணுதான் சொல்லியிருந்தேன். ஜோசப் கொடுத்திருக்காங்க. இது யூனிட் 6ல கேட்ட கேள்வி. அடுத்த கேள்வி, பின்வருவற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எதுன்னு கேட்கிறாங்க. சத்தியவேத கீர்த்தனை. இது மட்டும்தான் இவர் எழுதாது, மத்த 3மே வீரமாமுனிவரோட தான். இது யார் எழுதியிருப்பான்னா தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதின மாயூரம் வேதநாயகம் பிள்ளையோட நூல் தான் சத்தியவேத கீர்த்தனை. சர்வசமய கீர்த்தனைன்னு நிறைய கீர்த்தனை பாடியிருப்பார் அவரு. அடுத்து தேம்பாவாணியின் ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். அப்ப தேம்பாவாணியிலிருந்து நிறைய பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்கறாங்க, ஆசிரியர் யாருன்னு கேட்கறாங்க, சதுரகராதிலிருந்து நிறைய கேள்வி வந்திருக்கு. இவ்வளவுதான் இது வரைக்கும் வீரமாமுனிவரை பத்தி கேட்ட கேள்வி. தேங்க்யூ.